அனைவருக்கும் வணக்கம். நாம் திருமூலநாயனார் பாடியருளிய திருமந்திரத்திலே 7ஆம் தந்திரத்திலே அமைந்த முத்தான ஞானப்பாடல்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். சந்திரகலை சூரியகலை நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் இந்த இரு கலைகளும் நம்மை இயக்கிக் கொண்டுதான் இருக்கின்றன என்பது சித்தர் மக்களின் கூற்றாகும். சந்திரகலை சூரியகலை ஆகிய இந்த இரண்டையும் சாமானிய மனிதனும் பயன்படுத்துகிறான், அசுரகுணம் கொண்டவனும் பயன்படுத்துகிறான், ஞானியும் பயன்படுத்துகிறான். எவர் எதை எப்படி பயன்படுத்துகிறார் என்பதை பொறுத்தே அதன் தன்மையும் தத்துவமும் மாறுபடுகிறது. இந்த உலகிலே அசுரகுணம் கொண்டவர்கள், தெய்வகுணம் கொண்டவர்கள் என்கிற இருபாலர் இருந்துதான் வருகிறார்கள். அவர்கள் சந்திரகலை சூரியகலையை எப்படி பயன்படுத்துகிறார்கள் என்பதை பொறுத்தே அவர்கள் அசுரர்களா அல்லது தேவர்களா என்று தீர்மானிக்கப்படுவார்கள் என்று திருமூலநாயனார் சொல்லுகிறார். இதை விளக்கக்கூடிய பாடல்களை இன்றைய பாடற்பதிவிலே பார்க்க இருக்கிறோம். இந்துவும் பானுவும் இலங்கும் தலத்திடை வந்தித்ததெல்லாம் அசுரர்க்கு வாரியாம். இந்துவும் பானுவும் இலங்கா தலத்திடை வந்தித்தல் நந்திக்கு பூசை ஆகுமே. இந்து பானு என்று சொல்லப்பட்டது சந்திரகலை சூரியகலையையே குறிக்கும். சந்திரகலை சூரியகலை நாசி வழியாக வெளியிலே சலித்து அகங்காரம் என்கிற மனத்தின் கூறாக மாறும்போது அது இந்த உலகத்தோடு இணைந்திருக்கக்கூடிய ஆசா பாசங்களுக்கு வித்திடுகிறது. ஆசாபாசங்கள் வழியாக பயணிக்கக்கூடியவர்கள் அசுரர்கள் என்று ஆவார்கள். மனம் புருவ மத்தியத்தை விட்டு வெளியேறி நாசி வழியாக சலிக்கக்கூடிய காற்றோடு கலந்து இந்த உலகிலே இணையும் போது அசுர நிலையை பெறுகிறது. அதே சந்திரகலை சூரியகலை என்பது சலிக்காமல் புறத்திலே சென்று நாசமடையாமல் புருவ மத்தியத்திலே நிலைத்து நிற்கும் போது அது உயர்ந்த ஆற்றலை பெறுகிறது. அப்படி உயர்ந்த ஆற்றலை பெற்றபோது மனம் மலராக மாறுகிறது. அந்த மாமலர் கொண்டு எம்பெருமான் ஈசனாகிய சீவனை அர்ச்சிக்கும் போது கேட்ட வரம் கிடைக்கிறது. கேட்டது கிடைக்கும், நினைப்பது நடக்கும் என்பதெல்லாம் அங்கேதான் ஏற்படுகிறது. புருவமத்தியம் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த சுழுமுனைத்தானத்திலே மனதை ஆடாமல் அசையாமல் நிறுத்தி நாம் எதை பிரார்த்தித்தாலும் அது நமக்கு கிடைக்கும் என்பது சித்தர் மக்களுடைய கூற்றாக இருக்கிறது. இதே கருத்துக்களை கிறித்தவ வேத நூலாகிய பைபிளிலும் கூட நாம் பார்த்திருக்கிறோம். கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் என்றெல்லாம் சொல்வார்கள். தட்ட வேண்டிய இடம் எது, கேட்க வேண்டியது யாரிடம் என்பதையெல்லாம் துல்லியமாக சொல்லிக் கொடுத்தது நம்முடைய சித்தர் மக்கள்தான் என்றால் அது மிகையாகாது. உலகிலே வாழ்ந்திருந்த அனைத்து ஞானிகளும் இந்த தத்துவங்களை எல்லாம் புரிந்திருந்தார்கள். இயேசுபிரான், நபிபெருமான், புத்தர், மகாவீரர் என்று இந்த உலகிலே அவதரித்த அனைத்து ஞானிகளும் மகான்களும் இந்த தத்துவத்தை புரிந்திருந்தார்கள். அவரவர்கள் வாழ்ந்திருந்த காலம், அப்போது வாழ்ந்திருந்த மக்கள், அவர்களுடைய எண்ணம், அவர்களுடைய செயல்பாடுகளுக்கு ஏற்றபடியாக அவர்கள் தங்களுடைய உபதேசங்களை அமைத்திருந்தார்கள். நாம் ஞானிகள் பலருடைய நூல்களை வாசித்திருக்கிறோம். அவற்றிலே ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்களால் நல்ல நூல் என்று பாராட்டுக்களை பெற்ற ஒரு மகானுடைய நூலை பற்றி நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். அந்த மகானின் பெயர் ராமதீர்த்த பரமஹம்சர் என்பது. ராமதீர்த்த பரமஹம்சர் தன்னுடைய உபதேச நூலிலே சொல்லும்போது, யோகிகள், யோக வாழ்க்கையை கற்றுக் கொடுக்கக்கூடிய குருமார்கள் தங்களுடைய சீடர்களுக்கு அவர்கள் வாழ்ந்திருக்கும் இடம், தேசம், காலம், மக்களின் மனப்போக்கு ஆகியவற்றுக்கு ஏற்றபடியாக தங்கள் உபதேசங்களை சற்று மாற்றியமைத்து சொல்லிக் கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறார்கள் என்று சொன்னார். அப்படி பார்க்கும்போது உலகின் பற்பல திசைகளிலே வாழ்ந்திருந்த ஞானிகள் மகான்கள் அவரவர்களுடைய தேசத்திற்கு ஏற்றபடியாக உபதேசங்களை சொல்லிக் கொடுத்தார்கள். பாதை எதுவாக இருந்தாலும் சென்று சேரக்கூடிய இடம் என்னவோ பராபரத்தின் சன்னிதானம்தான். இதை எப்போதும் நாம் மறந்துவிடக்கூடாது. இந்துவும் பானுவும் என்று எழுகின்றதோர் விந்துவும் நாதமும் ஆகி மீதானத்தே சிந்தனை சாக்கிர அதீதத்தே சென்றிட்டு நந்தியை பூசிக்க நற்பூசை ஆமே. நாம் எம்பெருமானை அல்லது இஷ்ட தெய்வத்தை வழிபடுவதற்கு என்ன விதமான பூசைகளை செய்ய வேண்டும் என்று பலரிடம் கேட்டு அதன்படியாக பூசைகளை செய்து வருகிறோம். ஒருவர் சொல்கிறார், ஈஸ்வரனை பூசிப்பதற்கு ஆலயத்திற்கு சென்று சிவலிங்கத்திற்கு பாலாபிஷேகம் செய் என்று. மற்றொருவர் இல்லை இல்லை பஞ்சாமிர்த அபிஷேகம் என்கிறார். வேறொருவரோ திருமஞ்சன அபிஷேகம் என்கிறார். இப்படி மனம் போன போக்கிலே ஒவ்வொருவரும் அபிஷேகத்தின் எண்ணிக்கைகளை அதிகரித்து கொண்டே சென்றிருக்கிறார்கள். ஆனால் இவற்றால் எல்லாம் எம்பெருமான் ஈசனுடைய அன்பிற்கு பாத்திரமாகிவிட முடியுமா
என்றே சித்தர் பெருமக்கள் கேட்கிறார்கள். இந்துவும் பானுவும் என்று அழைக்கப்படக்கூடிய சந்திரகலை சூரியகலை என்கிறது தேகத்திற்குள்ளே நம்மை இயக்கிக் கொண்டிருக்கும் ஆற்றலாக மலிந்து கிடக்கிறது. அந்த ஆற்றல் ஒவ்வொரு வினாடியும் கொஞ்சம் கொஞ்சமாக நாசமடைந்து கொண்டே இருக்கிறது. நசித்து கொண்டிருக்கும் சந்திரகலை சூரியகலையின் ஆற்றலை நசிக்க விடாமல் நம்முடைய விவேகம் என்கிற தீவிர வைராக்கியத்தால் புருவ மத்தியத்திலே தடுத்து நிறுத்தினால் அது நாதவிந்து என்று அழைக்கப்படக்கூடிய ஆற்றல் மிக்க ஒரு சக்தியாக மாறி அமைகிறது. நாதவிந்துக்கள் சேரும்போது என்ன ஆகும்? ஒரு ஞான குழந்தை பிரசவிக்கும். தலைக்குள்ளே இருக்கும் சந்திரகலை சூரியகலையை ஒன்றாக இணைத்து இரண்டையும் ஒன்றோடு ஒன்றாக இரண்டர கலக்க விட்டுவிட்டால் தலைக்குள்ளே ஞானஜோதி என்பது பிறக்கும். இந்த ஞானஜோதி என்பது ஏற்படுகிறது என்றால் நாம் இதுவரையும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த உலக வாழ்க்கையிலே தூக்கம் மற்றும் கனவு என்பதை தாண்டி சாக்கிரதை என்கிற உணர்வு நிலைக்கு வர முடியும். ஜாக்கிரதை, சொப்னம், சுளுத்தி என்று அழைக்கப்பட்ட 3 நிலைகளை பற்றி ஞானவிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் அருளி செய்த சித்த வேதத்தை வாசித்து பார்த்தால் உங்களுக்கு முழுமையான புரிதல் கிடைக்கும். நந்தியம்பெருமானை பூசிப்பதற்கு இது ஒன்றுதான் வழி. புறத்திலே சலிக்கும் சீவசக்தியாகிய வாயுவை தடுத்து நிறுத்தி புருவ மத்தியத்திலே நிறுத்தி பழகிவிட்டீர்களா? வெற்றி. நீங்கள் வெற்றியாளராகிவிட்டீர்கள். நீங்கள் உண்மையான சிவ வழிபாடு செய்தவர்களாகீர்கள் என்று இங்கே திருமந்திரத்திலே திருமூலநாயனார் சுட்டுகிறார். மன பவனங்களை மூலத்தால் மாற்றி அணிந்த உடல் பூதமாக்கி அகற்றி புனிதன் அருள்தனில் பொக்கிருந்து இன்ப தனி ஒரு பூசை சதாசிவருக்கு ஆமே. சதாசிவத்திற்கு பிரியமான பூசை எது என்று கேட்கிறீர்களா? உங்கள் மனம் என்பது புறத்திலே சலித்து கொண்டிருக்கிறதே, அதன் போக்கை மாற்றியமைத்து மூலம் என்று அழைக்கப்படக்கூடிய ஓங்கார நாதத்தை உருவமத்தியத்திலே கிளப்பி நீங்கள் சுமந்திருக்கக்கூடிய இந்த பூதவுடல், அதாவது பஞ்சபூதங்களால் உருவாக்கப்பட்ட இந்த பூதவுடலிலே உள்ள பற்றுக்களை எல்லாம் நீக்கி புருவமத்தியத்திலே ஜோதியை கண்டு ஆத்ம பிரகாசத்தை அதிகரித்து ஜீவனோடு கலக்கக்கூடிய காரியத்தை செய்துவிட்டீர்கள் என்றால் அதுதான் உண்மையான இன்பத்தை தரக்கூடிய சதாசிவனுக்கும் ஏற்ற பூசை என்று திருமூலர் இங்கே குறிப்பிடுகிறார். அடடா, இதுகாரம் நாம் புரிந்து வைத்திருந்த ஈஸ்வர பூசை என்பது வேறாக இருக்கிறது. இங்கே திருமூலர் சொல்லக்கூடிய ஈஸ்வர பூசை என்பது வேறாக இருக்கிறது. உங்கள் மனதை புறத்திலே செல்ல விடாமல் தடுத்து நிறுத்தி சிவத்தை நோக்கி செலுத்துவதுதான் உண்மையான சதாசிவ பூசை என்று இங்கே அழகாக திருமூலநாயனார் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். பகலும் இரவும் பயில்கின்ற பூசை இயல்புடை ஈசற்கு இணைமலராக பகலும் இரவும் பயிலாத பூசை சகலமும் தான் கொள்வன் தாழ்த்தடையோனே. இரவு பகல் என்று சொல்லப்பட்டது எது? வெளிச்சம் மற்றும் இருள் என்றாகும். வெளிச்சம் என்பது சூரியனையும் இருள் என்பது சந்திரனையும் குறிக்கும். பகல் இரவு அற்ற இடம் என்பது புருவ மத்தியம் என்கிற இடத்தை குறிக்கும். புருவ மத்தியத்திலே சந்திரகலை சூரியகலையை நிலைநிறுத்தி பழகிவிட்டால் பகல் இரவு அற்ற இடத்திலே நீங்கள் ஈஸ்வர தரிசனத்தை பார்க்க முடியும். அங்கே வெளிச்சமும் இல்லை, இருளும் இல்லை. அது ஒரு மாயாஜால உலகம். அந்த மாயாஜால உலகத்தை உற்று நோக்கி கொண்டிருக்கும் போது அங்கே புத்தம் புதிதாக பூத்த மலரைப் போல ஆத்ம ஜோதியின் பிரகாசத்தை காண முடியும். அதன் பிறகு நிற்பதற்கு நேரமில்லை. அந்த ஜோதியை நோக்கி நாம் வேக வேகமாக பயணிக்க ஆரம்பிக்கிறோம். தூரத்திலே சின்னஞ்சிறிய புள்ளியாக தெரிந்த அந்த ஜோதி அருகிலே செல்ல 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 அகண்ட பிரகாசமாக மாறிப்போகிறது. மேலும் நாம் பயணித்து அந்த பிரகாசத்திற்குள்ளே இணைந்து விட்ட போது நாம் அந்த பிரகாசமாகவே மாறிப்போகிறோம். இதுதான் உண்மையான ஈஸ்வர பூசை என்று இங்கே திருமூலநாயனார் இத்திருமந்திர பாடல் மூலமாக நமக்கு சொல்லித் தருகிறார். இராப்பகல் அற்ற இடத்தே இருந்து பராக்கர ஆனந்த தேரல் பருகி இராப்பகல் அற்ற இறையடி இன்பத்து இராப்பகல் மாயை 2 இடத்தேனே. இரவு பகல் என்பது மாயையாக நம்மை மாற்றிக்கொண்டே இருக்கிறது. பகல் இப்போதுதான் வந்தது போல இருக்கிறது, அடடா உடனே இருள் வந்து விட்டதே. இருள் இப்போதுதான் வந்தது போல இருக்கிறது, அடடா பகல் வந்து விட்டதே. இப்படித்தான் நம்முடைய ஒவ்வொரு நாளும் கழிந்து கொண்டிருக்கிறது. நாள் மாத்திரமா கழிந்து கொண்டிருக்கிறது, நம்முடைய ஆயுளும் தான் கழிந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு இரவும் பகலும் வந்து போய்கொண்டே இருக்கின்றன. இந்த இரவிலே இந்த பகலிலே நான் எதை செய்தேன், எதை சாதித்தேன், இந்த நாளை எனக்கு உகந்ததாக மாற்றிக்கொண்டேனா என்றெல்லாம் சிந்தித்து பார்க்கக்கூடிய மனிதன் முடிவிலே தோல்வியைத்தான் தழுவுகிறான். இரவு பகல் அற்ற இடம் என்று அழைக்கப்படக்கூடிய புருவ மத்தியத்திலே சென்று ஒடுங்கிக் கொள்ளுங்கள். அப்போது உங்களுக்கு பகல் இரவு என்கிற இந்த அறத்துன்பம் இல்லாதாகும். அது மாத்திரமல்ல, அந்த இடத்திலே தான் உங்களுக்கு தேவையான ஆனந்தமயமான ஆனந்த தேன் என்பது இருக்கிறது. அந்த தேனை பருகி
இரவு பகல் அற்ற அந்த இடத்திலே நீங்கள் உங்களை முழுமையாக நிலைநிறுத்தி கொண்டு விட்டால் ஈஸ்வரனாக நீங்கள் மாறுவதற்கான அடிப்படை உங்களுக்கு வந்து அமைந்துவிடும். ஈஸ்வரனாக நீங்கள் மாறிவிட்டால் அதன் பிறகு என்ன, பகலும் இல்லை இரவும் இல்லை, எப்போதும் பராபரத்தோடு இணைந்திருந்து ஆனந்தமாக சுகித்திருந்து மகிழலாம். நமக்குள்ளே இருக்கும் ஈசனை வழிபடுவதுதான் சரியான பாதை. அந்த வழிபாட்டிற்கான மலர் மனமே அல்லாது வேறல்ல. நமக்கு தேவையானதெல்லாம் விடாப்பிடியும் தீவிரமும் தான். இதை முறையாக நாம் கை கொண்டு விட்டால் முத்தி நிச்சயம். மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன். அதுவரையிலும் நன்றி, வணக்கம்.